இந்திய ராணுவத்தினருக்கு கூடுதல் வலு சேர்க்கும் விதமாக பைரவ் பட்டாலியன் படைகள் இணைய உள்ள சம்பவம் எதிரி நாடுகளை யோசிக்க வைத்துள்ளது. சர்வதேச எல்லையில் இந்தியா செய்தது என்ன பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் முழுக்கியது. இந்த விவகாரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது இந்திய ராணுவம். அடுத்தடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வரும் இந்தியா சர்வதேச பாதுகாப்பு நடவடிக்கையிலும் கவனம் செலுத்தியது. குறிப்பாக வான்வழி பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்திய விமானப்படைக்கு 600 பில்லியன் மதிப்பில் 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்க அமெரிக்காவிடம் ஒப்பந்தம் போட்டது இந்தியா. இந்த ஒப்பந்தத்தின்படி 3 ஹெலிகாப்டர்களை அமெரிக்கா வழங்கியுள்ளது. அதேபோல தரை வழியை பலப்படுத்தும் வகையில் இந்திய ராணுவத்தின் பீரங்கிகளை எடுத்து செல்ல 212 கவச லாரிகளை வாங்க ஆக்சிஸ் கேட்ஸ் ஏரோஸ்போஸ் மற்றும் டெக்னா நிறுவனத்துடன் இந்தியா ஒப்பந்தம் போட்டுள்ளது. அதே சமயம் 62,000 கோடி ரூபாய் செலவில் 97 LCA தேஜாஸ் மார்க் 1A என்ற போர் விமானங்களை வாங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அது மட்டுமின்றி சமீபத்தில் இந்திய ராணுவத்திற்கு ரூபாய் 659 கோடியில் அதிநவீன உபகரணங்கள் வாங்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இப்படி தொடர்ந்து சர்வதேச எல்லை மற்றும் இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பை பலப்படுத்த அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. இந்த நிலையில் தற்போது இந்திய ராணுவத்தில் புதிய உயரடுக்கு படைப்பிரிவுகள் சேர்க்கப்பட உள்ளதாக காலாட்படை இயக்குநர் ஜெனரல் அஜய்குமார் அறிவித்துள்ளார். சர்வதேச எல்லையில் சீனா, பாகிஸ்தான் உடனான திடீர் தாக்குதல்கள், ரோந்து பணிகள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த பைரவ் பட்டாலியன் என்ற பெயரில் புதிய படைப்பிரிவுகள் இந்திய ராணுவத்தில் இணைய உள்ளன. இந்த பைரவ் பட்டாலியனின் முதல் படைப்பிரிவு அடுத்த மாதம் 1ஆம் தேதி ராணுவத்தில் இணைகிறது என்றும், இதேபோல 25 பைரவ் படப்பிரிவுகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவுகளிலும் காலாட்படை, பீரங்கி படை, வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்ட 250 வீரர்கள் இந்த பைரவ் பட்டாலியன் பிரிவில் இடம்பெறுவார்கள் என காலாட்படை இயக்குநர் அஜய்குமார் கூறியுள்ளார்.